குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரோட சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்டும் அவங்களோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ பிரசிடென்ட் மற்றும் கவர்னர் இவங்கள பத்தின டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. எப்படி ஒரு சட்டம் உருவாக்கப்படுகிறது? இப்ப பார்லிமெண்ட் அப்படின்னா அங்க 2 அவை இருக்கு. அந்த 2 அவையிலையும் பில்லு பாஸ் ஆச்சுன்னா, பில்லுன்றது என்ன? மசோதா. அதாவது ஒரு சட்டம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி முன்வரைவுன்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்கல்ல, அதுதான் பில்லு. அந்த பில்லு பாஸ் ஆச்சுன்னா 2 அவையிலையும் பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர் கையில வரும்போது அவரு சைன் பண்ணா மட்டும்தான் அது ஒரு சட்டமா மாறுது. இதே இது மாநிலங்கள்ல எப்படி சட்டமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மாநிலங்கள்ல 2 அவை இருந்துச்சுன்னா 2 அவையிலையும் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆளுநர் சைன் பண்ணா மட்டும்தான் அது ஒரு சட்டமா மாறும். இதே இது ஒரு அவை, இப்ப தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒரு அவை தான் இருக்கு. மொத்தமா இந்தியாவிலேயும் 6 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் 2 அவை இருக்கு. தமிழ்நாட்டுல எப்படி சட்டமாகுது? ஒரு அவையில பாஸ் ஆகி ஆளுநர் சைன் பண்ணாரு அப்படின்னா அது என்ன ஆகும்? சட்டமா மாறிடும். இப்போ சட்டமா ஆகுறதுக்கு முன்னாடி அந்த மசோதா 2 அவையிலையும் பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் கையில வரும்போது அவருக்கான பவரை எந்த ஆர்டிக்கல்ல சொல்லிருக்காங்க? ஆர்டிக்கல் 111ல 2 அவையிலையும் மசோதா பாஸ் ஆகி அவர் கைக்கு வரும்போது அவர் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஆர்டிக்கல் 111 சொல்லி இருக்கு. என்னென்ன பண்ணலாம்? அவரு அதுக்கான ஒப்புதல் கொடுக்கலாம். ஒப்புதல் கொடுத்தா என்னவாகிடும்? சட்டமா மாறிடும். அவரு ஒப்புதல் கொடுக்காம அதை நிறுத்தி வைக்கிறாரு, வித்ஹோல்ட் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னா அது சட்டமாகாது. அப்படி இல்லையா, ரீகன்சிடர் பண்ணி திருப்பி அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாரு. அதாவது இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பண்ணி திருப்பி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுதான். இந்த 3 விஷயங்களை ஒரு பில்லு அவர்கிட்ட வரும்போது பண்ணலாம். ஆனா அவர் ரீகன்சிடர் பண்ணி திருப்பி பில்ல அனுப்ப சொல்லிருக்காங்க. ஆனா அந்த அவை என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல சேஞ்சஸ் கொண்டு வந்தோ இல்ல சேஞ்சஸே இல்லாம எப்படி இவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சாங்களோ அதே திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணிதான் ஆகணும்? கையெழுத்து போட்டுதான் ஆகணும். இத 44வது அமெண்ட்மெண்ட் மூலமா 1978ல கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா பிரசிடென்ட் மசோதாவை திருப்பி அவைக்கே அனுப்புனாரு அப்படின்னா அவையில சேஞ்சஸோ இல்ல சேஞ்சஸ் இல்லாமலோ திருப்பி குடியரசுத் தலைவருக்கே அவங்க அனுப்புனாங்கன்னா அப்ப குடியரசுத் தலைவர் சைன் பண்ணிதான் ஆகணும் அப்படின்றத. மாநிலங்கள்ல ஒரு பில்லு பாஸ் ஆகி அது ஆளுநருக்கு போகும்போது அவரு கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிக்கல்ல உள்ள பவரை யூஸ் பண்ணுவாரு அப்படின்னா ஆர்டிக்கல் 200. ஆர்டிக்கல் 200 படி அவரு என்னென்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒப்புதல் கொடுக்கலாம். ஒப்புதல் கொடுக்கறதுனா என்ன ஆகிடும்? சட்டமா மாறிடும். நிறுத்தி வைக்கிறாரு. நிறுத்தி வைக்கிறாருன்னா என்ன ஆகுது? சட்டமா ஆகாது. இல்ல என்ன பண்ணலாம்? ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அவைக்கே திருப்பி அனுப்பலாம். அப்படி இல்லையா குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்கு மசோதாவை ஒதுக்கி வைக்கலாம். இந்த குடியரசுத் தலைவருக்கு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றாருல, இது அவரோட டிஸ்கிரிஷனரி பவர், அதாவது தன்னிச்சையான அதிகாரம். ஏன் தன்னிச்சையான அதிகாரம் அப்படின்னு சொல்றோம்னா கான்ஸ்டிடியூஷன்லேயும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 163ல ஆளுநர் யாரோட அறிவுரையின்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர். இவங்களுடைய அறிவுரையின்படிதான் நிர்வாக முடிவு எடுக்கணும்னு அரசியலமைப்பிலே சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு சில முடிவுகள் தன்னிச்சையா எடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருக்கு. அப்படி தன்னிச்சையா எடுக்கிற முடிவு தான் பில்லு பாஸ் ஆகி அவர் கையில வரும்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது இவரோட தன்னிச்சையான முடிவு தான். என்னென்ன காரணங்களுக்காக ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஒதுக்கி வச்சிருப்பாரு அப்படின்னா ஹைகோர்ட்டோட நிலைமைக்கு இடையூறு இருக்கிற மாதிரி இருந்தா அவரு அத குடியரசுத் தலைவருக்காக அந்த மசோதாவை ஒதுக்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அரசியலமைப்பு இன்னும் சில 5 காரணங்களுக்காக குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்கு அந்த மசோதாவை சென்ட் பண்ணுவாரு. என்னென்ன காரணங்கள்னா அரசியலமைப்பு வரம்ப மீறி இருந்துச்சுன்னா, இல்ல டிபிஎஸ்பிக்கு எதிரா இருக்குது அப்படின்னா, அப்புறம் நம்ம இந்தியாவுல மக்களுக்கு அது பாதகமா இருக்கும் அப்படின்றதுனால அத குடியரசுத் தலைவருக்காக ஒதுக்கி வச்சிருப்பாரு.
அப்புறம் நம்ம நாட்டோட நலனை நினைச்சு அதுக்கப்புறம் ஆர்டிகல் 31A எதிரா இருக்குது அப்படின்னா அதையுமேவும் ஆளுநர் என்ன பண்ணி வச்சிருப்பாரு, குடியரசுத் தலைவருக்காக அந்த மசோதாவை ஒதுக்கி வச்சிருப்பாரு. சரி, இப்ப குடியரசுத் தலைவருக்காக ஒதுக்கி வச்சிடறாரு. அந்த பில்ல குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துடுறாங்க. அப்ப அந்த பில்ல குடியரசுத் தலைவர் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டிகல் 201 படி ஒப்புதல் கொடுக்கலாம். ஒப்புதல் கொடுத்தா என்ன ஆயிடும், சட்டமா மாறிடும். அப்படி இல்லைன்னா வித்ஹோல்ட் பண்ணலாம். வித்ஹோல்ட் பண்ணா சட்டமா மாறாது. அப்படி இல்லைன்னா கவர்னர்கிட்ட கொடுத்து இத ரிட்டர்ன் பண்ணிருங்க. ஆனா ரிட்டர்ன் பண்ணி மாநிலங்கள் அவையும் என்ன பண்ணிடுறாங்க, ரீகன்சிடர் பண்ணி திருப்பி அனுப்புனா அவரு சைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பார்த்தோம், பிரசிடென்ட்டுக்கு பார்லிமெண்ட்ல இருந்து ரீகன்சிடர் பண்ணதை திருப்பி அனுப்புனா கண்டிப்பா சைன் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தோமா. ஆனா மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அனுப்பி வைத்த மசோதாவை பிரசிடென்ட்டுக்கு கொண்டுட்டு போயாச்சு அப்படின்னா பிரசிடென்ட் தான் அதிகாரம் படைத்தவர். அவங்க திருப்பி அனுப்புனாலும் பிரசிடென்ட் என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கையெழுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சாலேவும் அதுல ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆளுநர் சைன் பண்ணாதான் மாநிலங்கள்ல சட்டமாகும் கிடையாது. ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டா அந்த பில்லுல குடியரசுத் தலைவர் சைன் பண்ணாதான் அது மாநிலங்கள்ல சட்டமா மாறும். சோ இதுக்கு மேல ஆளுநருக்கு பவர் கிடையாதா. சரி, இப்ப குடியரசுத் தலைவர் ரீகன்சிடருக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா அந்த அவர் ரீகன்சிடர் பண்ண பில்ல 6 மாசத்துக்குள்ள திருப்பி குடியரசுத் தலைவருக்கே அனுப்பணும். அப்ப அந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, சைன் பண்ணலாம், இல்ல மறுபடியும் வித்ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இதுதான் ஒரு சட்டம் இயற்றுறதுல ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பவர் இருக்குது. சரி, இப்ப வீட்டோ பவர்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அதுனா என்னன்னு பாத்துறோம். மொத்தமா 4 வீட்டோ பவர் இருக்கு. ஆப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ. ஆப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா என்ன, நம்ம இப்பதான் பார்த்தோம். வித்ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அதாவது நிறுத்தி வைக்கிறாங்க இல்லையா, அந்த அதிகாரத்துக்கு பேர் தான் ஆப்சல்யூட் வீட்டோ. இதே இது சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா என்னன்னா, ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புறாங்கல்ல, அந்த திருப்பி அனுப்புறதுக்கு பேரு தான் சஸ்பென்சிவ் வீட்டோ. ரீகன்சிடர் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. ஆனா பார்லிமெண்ட் திருப்பி அனுப்பும் போது குடியரசுத் தலைவர் சைன் பண்ணி தான் ஆகணும். இதுதான் சஸ்பென்சிவ் வீட்டோ. அதாவது ஆர்டினரி மெஜாரிட்டில திருப்பி பாஸ் பண்ணா குடியரசுத் தலைவர் சைன் பண்ணி ஆகணும். குவாலிஃபைடு வீட்டோ அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுவும் திருப்பி அனுப்புறது தான். ஆனா திருப்பி அனுப்பி ஹையர் மெஜாரிட்டி இருந்தா மட்டும்தான் அந்த பில்லு பாஸ் ஆகும். சோ இந்த குவாலிஃபைடு வீட்டோ நம்ம குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. பாக்கெட் வீட்டோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த பாக்கெட் வீட்டோன்றது என்ன, இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான். நான் இந்த பில்ல சைன் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க, சைன் பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்க, எந்தவித ரெஸ்பான்ஸுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவு காலம் வரைக்கும்னாலும் அத அப்படியே பெண்டிங்லயே வச்சிருப்பாங்க. சோ அந்த பவருக்கு பேர் தான் பாக்கெட் வீட்டோ. நம்ம இப்பதான் பார்த்தோம் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 111 குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன பவர்லாம் பண்ணலாம். இப்ப ஒரு பில்லு பாஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாரு, 3 வகையில பண்ணலாம். 1, சைன் பண்ணி ஒப்புதல் கொடுத்து அதை சட்டமா மாத்தலாம். இல்ல அதை நிறுத்தி வச்சு சட்டம் இல்லாம மாத்தலாம். அப்படி இல்லைன்னா அதை திருப்பி அனுப்பிச்சுவாரு. அனுப்பிச்சுட்டு அவங்க திருப்பி அனுப்பும் போது என்ன பண்ணுவாங்க, அது சைன் பண்ணி தான் ஆகணும், சட்டமா மாறிடும். இதுதான் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்காங்க. பாக்கெட் வீட்டோன்றத ஒண்ணு கொடுக்கவே கிடையாது நம்ம கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ ஒரு மணி பில் வருது. அந்த மணி பில்ல திருப்பி அனுப்புற பவர் பிரசிடென்ட்டுக்கு இருக்கான்னு கேட்டோம்னா கிடையாது. பிரசிடென்ட் என்ன பண்ண முடியாது, மணி பில்ல ரிட்டனோ ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு திருப்பி அனுப்ப முடியாது. ஏன்னா அவரோட முன் அனுமதி பெற்றுதான் பண மசோதாவே வருது. அதனால மணி பில்லுல சஸ்பென்சிவ் வீட்டோ பவரை யூஸ் பண்றதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவர் கிடையாது. அதே மாதிரிதான் மாநிலங்களவையில் ஆளுநர் பண மசோதால சஸ்பென்சிவ் வீட்டோவை யூஸ் பண்ண முடியாது. சரி, இப்ப கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு வருது. அதுல பிரசிடென்ட்டுக்கான பவர் என்ன இருக்கு அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு வந்தா வித்ஹோல்ட் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது. கண்டிப்பா அது வந்துச்சுன்னா இவர் கையெழுத்து போட்டுதான் ஆகணும். இத சொன்ன அமெண்ட்மெண்ட் என்னன்னா 24வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா இத கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இப்ப ரீசெண்ட் நியூஸுக்கு வருவோம். ரீசெண்ட் நியூஸ் என்ன,
2020 இருந்து 23 வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மொத்தம் 13 பில் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல 3 பில் மட்டும்தான் சட்டமா மாறி இருக்கு. 10 பில் என்னதுல இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ரிட் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வருது. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, ஆர்டிகல் 142ன்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க. நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் என்ன பண்ணிருப்பாரு, பில்ல பெண்டிங்லயே வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சில பில்ல ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருப்பாரு. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை அப்படியே மாற்றாம எதுலயும் திருத்தம் பண்ணாம அப்படியே திருப்பி கவர்னருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா கவர்னர் அதுல எந்த பதிலும் சொல்லாம அப்படியே பெண்டிங்லயே வச்சிடுறாரு. நம்ம என்ன சொல்லிருக்கோம், ரீகன்சிடர் பண்ணி திருப்பி அனுப்பும் போது கவர்னர் என்ன பண்ணிதான் ஆகணும், சைன் பண்ணிதான் ஆகணும். பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போகவும் ஆளுநர் என்ன பண்ணிருவாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிருவாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ரீகன்சிடர் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா ஆளுநர் என்ன பண்ணி ஆகணும், சைன் பண்ணணும். ஆனா அவர் சைன் பண்ணாம என்ன பண்ணிட்டாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டாரு. நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயும் நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். ரீகன்சிடர் பண்ணி திருப்பி அனுப்பும் போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கான பவர் கிடையாது. அதாவது இப்ப மசோதா இப்ப வருதுங்க, அப்ப அவர் என்ன பண்ணலாம்னு ஆர்டிகல் 200ல சொல்லிருக்காங்க. ஒப்புதல் கொடுக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா திரும்பி அந்த அவைக்கே அனுப்புவாங்க. அனுப்பி அந்த அவை திருப்பி இவருக்கு சேஞ்ச் பண்ணியோ இல்ல சேஞ்ச் பண்ணாமலோ அனுப்பும் போது என்ன பண்ணி ஆகணும், சைன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா 4வது ஆப்ஷன் என்ன, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்னர் என்ன பண்ணிருந்தாரு, ரீகன்சிடர் பண்ணி அவைக்கு அனுப்பிச்சு, ஆனா அந்த அவையும் என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி அனுப்பி சைன் பண்ணாம குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டாரு. அதனால சுப்ரீம் கோர்ட் இது செல்லாது, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல நீங்க அனுப்பணும், இப்ப அனுப்புனது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த 10 பில்லையும் பாஸ் ஆனதா அறிவிச்சிட்டாங்க. அந்த 10 பில்லுல ஒரு பில் என்னதுன்னா, கவர்னருக்கான ஒரு நிர்வாகம் அதிகார பவர் இருக்கு. அது என்னன்னா, பல்கலைக்கழக வேந்தரா இருக்கிறதுக்கான பவர் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா அத முதலமைச்சருக்கு மாத்தின பில்லு தான் அந்த பில்லு. பட் அதையும் என்ன பண்ணிட்டாங்க, நிறைவேறினதா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இனி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் யாரு, முதலமைச்சர் தான். இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு, ஆளுநர் இருந்தாங்க. இனி அந்த பவர் கிடையாது. இனி அந்த பவர் ஆளுநருக்கு கிடையாது, முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகத்தின் வேந்தர். ஓகே, நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆளுநர்ன்றவரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸ்னால நிர்வாகம் பண்ணணும், ஆனா அவங்களுக்கு எதிரா பண்ணக்கூடாது, இது மக்களாட்சிய பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இனி எந்த பில்லு வந்தாலும் அதுக்கு வித்ஹோல்ட் பண்ணணும்னாலும் சரி, ரீகன்சிடர் பண்ணி திருப்பி அனுப்புனாலும் சரி, பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாலும் சரி, பிரசிடென்ட்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கான டைம் லிமிட் பண்ணிருக்காங்க. இதுதான் மேஜர் அட்வான்டேஜ். இது வரைக்கும் என்ன டைம் லிமிட்லாம் கிடையாது. வித்ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்களா, வச்சுக்கோங்க, எவ்வளவு நாளும் வச்சுக்கோங்க. இதே இது பாக்கெட் விட்டோல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணிருந்திருக்க மாட்டாங்களா. 1986ல ஜர்னைல் சிங் குடியரசுத் தலைவரா இருந்த டைம்ல போஸ்ட் ஆபீஸ்க்கான ஒரு மசோதா வருது. அத ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜர்னைல் சிங் அத பத்தின எந்த பதிலுமே சொல்லிருக்க மாட்டாரு. சோ அது 3 வருஷமா அப்படியே கிடப்பிலே கிடந்துச்சு. அந்த பில்ல 3 வருஷம் கழிச்சு வெங்கடராமன் குடியரசுத் தலைவரா இருந்த டைம்ல திருப்பி அவைக்கு சென்ட் பண்ணுவாரு. பட் கவர்மெண்ட் மாறினால அந்த பில்ல டிராப் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி டைம் லிமிட்டே இல்லாம இருந்தத இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க, டைம் லிமிட் பண்ணிருக்காங்க. ஆளுநருக்கு இப்ப ஒரு பில்லு வருது அப்படின்னா 1 மாச காலக்குள்ள அவர் முடிவெடுத்தா ஆகணும். சரி, இப்ப அத குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் பில் மீது குடியரசுத் தலைவர் 3 மாசத்துக்குள்ள அவர் முடிவெடுத்து அதை திருப்பி அனுப்பணும். பாஸ் ஆகி வர்ற மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ஆளுநருக்கு டைம் லிமிட் கொடுத்திருக்காங்க. இதுதான் மேஜர் சேஞ்ச். ஓகே, இப்ப இந்த கவர்னர், பிரசிடென்ட் இவங்களோட சட்டம் இயற்றும் அதிகாரம் பத்தி முன்னையேவும் சில ரெக்கமெண்டேஷன்லாம் ஒரு சில கமிஷன்லாம் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன கமிஷன்னா, சர்க்காரியா கமிஷன். இத 1983ல அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த கமிஷன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை பத்தி ஆராயறதுக்காக இந்த கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க.
இந்த கமிஷன் ஒரு சஜஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, ஸ்டேட் பில் மேல பிரசிடென்ட் வித்ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு, அவரு ஒப்புதல் தராம நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கான காரணத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இதே இது 2007 புஞ்சி கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்க ஒரு சஜஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல என்னன்னா, இப்போ ஸ்டேட் பில்ல கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. பிரசிடென்ட் ஒன்னு ஒப்புதல் தரலாம், இல்ல அதை நிறுத்தி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ரீகன்சிடர் பண்ணலாம். ரீகன்சிடர் பண்ணும்போது ஸ்டேட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா அந்த ஸ்டேட் திருப்பி 6 மாசத்துக்குள்ள பிரசிடென்ட்ட ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு நீங்க ஒரு டைம் லிமிட் கொடுக்கறீங்கல்ல, அதே மாதிரி ஸ்டேட் பில்லு பிரசிடென்ட் கன்சிடரேஷனுக்கு போகும்போது அவருக்கும் நீங்க டைம் லிமிட் கொடுங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சதுதான் புஞ்சி கமிஷன். இந்த வித்ஹோல்ட் பண்ற பவரை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுதான் ராமேஸ்வர் பிரசாத் கேஸ் 2006 சொல்லிருப்பாங்க. சரி, குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் ரிலேட்டடா இருக்கிற ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதுல 2 அமெண்ட்மெண்ட் பார்த்துட்டோம். ஒன்னு என்னன்னா 44வது அமெண்ட்மெண்ட். அதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ரீகன்சிடர் பண்றாங்க. இப்ப குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புறாங்க, அத பார்லிமெண்டோ இல்ல ஸ்டேட்ல கவர்னர் அனுப்புனா அந்த சட்டசபையோ திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா அது பார்லிமெண்ட் திருப்பி குடியரசுத் தலைவருக்கேவும் சேஞ்ச் பண்ணியோ இல்ல சேஞ்ச் பண்ணாம அப்படியே முதல்ல எப்படி அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரியே அனுப்பிச்சாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்னதான் பண்ணி ஆகணும், சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னது 44வது அமெண்ட்மெண்ட். இதே இது 24வது அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லிருப்பாங்க, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு வந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா பிரசிடென்ட் சைன் பண்ணி தான் ஆகணும், வித்ஹோல்ட் பண்ற பவர் கிடையாது. அப்ப அப்சல்யூட் வீட்டோன்றது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு யூஸ் பண்ண முடியாது, சஸ்பென்சிவ் வீட்டோவை மணி பில்லுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுல நல்லா தெளிவா இருங்க. அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து இந்த டைம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்.